அதுங்க கல்யாணம் முடித்த உடனே பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் மக்கள். ஏன்னா இப்போ வரன் கிடைக்கிறதே ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொண்ணுக்கு வேணால் மாப்பிள்ளை ஈஸியாக வர்றாங்க, நிறைய வருது வரன். அப்போ வரன் டிலே ஆகிட்டே போகுது, ஏஜ் வேறு கூடவே போயிடுது. ஏஜ் ஆன பின்னாடி தான் ஒரு ஆண்மகனுக்கு பொண்ணு கிடைக்குது, பொண்ணுக்கு ஒரு ஆண் கிடைக்குது. அப்படி தான் லேட்டாக மேரேஜ் பண்ணுறாங்க. இப்போல்லாம் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்கல்லவா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு வரணும் பார்த்து இப்போ ரொம்ப இது பண்ணி மேரேஜ் பண்ணிடுறாங்க. மேரேஜ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணு, இந்த பையன் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஏதோ ஒரு தடவை இல்லை பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பிரித்து வைக்கக்கூடாது, ஒன்று சேர்த்தணும்னு சொல்லி. இப்போல்லாம் காசு தானே ஆசை. ஐயா சாஃப்ட்வேரில் 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு அந்த பொண்ணு, அந்த பையன் வாங்குது அப்படின்னா சரி பரவாயில்ல, ஐயோ நல்ல சம்பளம் வாங்குறான் அப்படி தான் நினச்சி தான் பொண்ணு கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் கொடுத்தபடி என்ன செஞ்சிடறாங்க, இன்னுமே கல்யாணம் முடிச்சாச்சு, இன்னும் குழந்தை கிடைக்கல, சோசியர் 10 மாதத்தில் கிடைக்கும் மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கு அப்படி சொல்லி நம்மகிட்ட தான் வருவாங்க. என்னங்க சாமி 10 மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னீங்க, இன்னும் லேட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பொண்ணோட சாதத்துலேயும் சரி, பையனோட சாதத்துலேயும் சரி. இப்போ என்னமே அவங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல சம்பளம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லைஃப்பில் நல்லா ரன் பண்ண முடியும் அவங்களால. குழந்தை பாக்கியம் டிலே ஆகுது. இப்போ குழந்தை பாக்கியம் டிலே ஆகுது. அதுக்கு உண்டான இப்போ ஒரு பொண்ணோட சாதத்தில் பார்த்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம், கர்ப்பப்பை எப்படி சுத்தமாக இருக்கா, கர்ப்பப்பை க்ளீன் பண்ணணுமா, ஏதாவது அடப்பு இருக்கா, நீர் கட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம சாதப்படி பார்த்து நம்ம எடுத்து சொல்லிடுறோம். அதை க்ளீன் பண்ணிக்கிறாங்க. அதே ஆணோட சாதத்துலேயும் அவருடைய 3ஆம் இடம் வீரம் வீரியம் தகிரியம், ஒரு பொண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த இடம் நல்லா இருக்கா, அவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, அவருடைய விந்து இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் சொல்லி அதுக்கு உண்டான ஆணுலாம் கொடுத்து மாத்திரை சாப்பிட்டு ஓகே ஆகிறாங்க. குழந்தை பிறந்துருதுன்னு வச்சுக்கலேன். குழந்தை பிறந்த பின்னாடி இவங்க தொடர்ந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா நீங்கள் 8 மாதம் 10 மாதம் ஆகும்னே அதே மாதிரி கொஞ்சம் 2 பேர்த்துக்கு கர்ப்பப்பை சுத்தம் பண்ணி இப்போ குழந்தை பாக்கி கிடச்சிக்கிச்சு, முழுகாமல் இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இப்போ வருவாங்க. அப்புறம் அப்படியே பக்குவமாக இருந்து குழந்தைய எப்படி பிறக்கணும் என்னங்கிறத மற்றபடி பண்ணிக்கிறாங்க. 2வது என்ன செய்கிறாங்க, ஐயா எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் 4-5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒருத்தர் நட்சத்திரம் இருக்குது, இந்த நட்சத்திரம்லாம் இல்லாமல் நட்சத்திரமாக நீங்கள் எடுத்து கொடுங்க, எங்களுக்கு எழுதி கொடுங்க, நாங்கள் குழந்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் அதே மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். குழந்தை பிறந்து நல்லா இருக்குது. என்னென்னா இந்த பேசுகிறதுக்கு லேட் ஆகிடுது. பேசுகிறதுக்கு லேட் ஆகிறோன்னே மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ எப்படி பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து பொண்ணு மாப்பிள்ளை தேடுறதுலேயே ரொம்ப கஷ்டம். அப்போ பொண்ணு இருக்குன்னா 1,50,000 ரூபா வாங்கினா பையன் 2,00,000 ரூபா வாங்குற பையனாவே தேடுவாங்க. என்னங்க அப்படியே தேடி வரன் ரெடி ஆகிரும், கல்யாணம் பண்ணுறாங்க. 2வது கல்யாணம் பண்ணோடனே குழந்தை பாக்கியம் லேட் ஆகிடுதுன்னு அதுலேயும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. 2வது குழந்தை பிறந்துருச்சுங்க, பேச்சு வரலைங்க, லேட்டாக பேசுதுங்க, லேட்டாக பேச்சே வரல அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க சாதம் பார்க்க. அப்போ லேட்டாக பேச்சு வரல குழந்தைக்கு மெயினாக பேச்சு வரலைங்கிறத அவங்க சாதகம் பார்க்க வர்றாங்க. மறுபடியும் அந்த ஹஸ்பண்டு பையன் அந்த அந்த குழந்தையோட அம்மா அப்பா சாதத்தை கொண்டு வராங்க. இந்த பையன் சாதத்தை நம்ம கணக்கு எடுக்கிறோம். 3ஐயும் பார்த்து கணக்கு போடும்போது இப்போ இதில் எப்படி ஏன் பேச்சு வரல, ஏன் பேச்சு லேட் ஆகுது, பேச்சு வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. லேட் ஆகுது, பேச்சு வருமா வராமல், ஒன்றுமே வர மாட்டேது, முகம் பார்க்குறேன் சிரிக்கிறேன், ஒன்றுமே வர மாட்டேது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பேச்சு வருமா வராதா ஒரு குழந்தைக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சாதத்தில் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அம்மா அப்பா சாதத்துக்கு கொண்டாந்துட்டாங்க, அந்த பையன் சாதத்துக்கு கொண்டாந்துட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, லக்கணத்துக்கு 2ஆம் இடம்னா பேச்சா, ஆரம்ப கல்வியா, 4ஆம் இடங்கிறது அதாவது எப்படின்னா 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, படிப்பு சம்மந்தப்பட்டது, வாக்குஸ்தானம், பேசுகிறது எல்லாமே 2ஆம் இடம் தான். 4ஆம் இடம் 9ஆம் இடம் உயர்கல்வி இப்படி. அப்போ ரெண்டு கூடையவனும் புதனும் சேர்ந்துருக்கணும். 2 கூடையவனும் புதனும் சேர்ந்துருக்கணும். ஆனால் 2 கூடையே 3, 6, 8 பன்னில் போய் சேரக்கூடாது. புதனும் 3, 6, 8 பன்னில் போய் சேரக்கூடாது. மறைவு ஸ்தானத்தில் போய் புதன் இருக்கக்கூடாது. என்னங்க அப்படி இருந்தாலே லேட்டாக கொஞ்சம் குழந்தை பேச லேட்டாக தான் ஆகும். சரிங்க, 2 கூடயும் எங்கே நிற்கிறார் அதுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். பேச்சு எப்படி இருக்குது, 2ஆம் இடம் பேச்சு, அந்த 2 கூடயும் எந்த நட்சத்திரம் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு, காலபுருஷனுக்கு எந்த இடம், இந்த லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் அப்படிங்கிறத அதை பார்க்கணும். அதே நேரத்துக்கு புதன் எந்த நிற்கிறாரோ அதுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கணும். பேச்சு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு குழந்தைக்கு பேச்சு எப்போ வரும், லேட் ஆகுமா வராதா. இப்போ 2 கூடையம்னா 2ஆம் இடங்கிறது பேச்சு, 2 கூடையும் அந்த லக்கணத்துக்கு எங்கே போய் உட்காந்துருக்காரு அதுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். பார்த்தோம்னா பேச்சு எப்போ வரும் அப்படிங்கிறத ஒரு குழந்தைக்கு தெளிவாக சொல்லிடலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்கிட்ட சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக சாதகம் சொல்கிறேன். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.